இந்தியாவோட LRASHM லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல், அதாவது ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஓசனில் சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு எதிராக இந்தியா பயன்படுத்த போகிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்தியா ஹைப்பர்சோனிக் மிசைல் விசஸ் சீனா ஏர்கிராஃப்ட் கேரியர் எப்படி மோத போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா சீனாவோட LAC எல்லை பகுதியில் பதற்றம் கம்மியாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இந்திய கடற்படையோட ஆயுத திறனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறாங்க. அதுக்காக DRDO உருவாக்கின LRASHM லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டிஷிப் மிசைல் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். இதால மார்க் 10 ஸ்பீட்ல போக முடியும். அதாவது ஒளியை விட 10 மடங்கு ஸ்பீடா இதால போக முடியும். இதோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். இது இல்லாம ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் ஆப்ஷனும் இதுல இருக்கு. இது இல்லாம ஸ்டெல்தி டெர்மினல் ஃபேஸும் இருக்கு. இதால ரேடார்ஸை ஈஸியா அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜியை வச்சு இந்த கேரியர் கில்லரை DRDO உருவாக்கி இருக்காங்க. சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப் இந்திய பெருங்கடல்ல அவங்கள ப்ளூ வாட்டர் நேவின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா LRASHM ஆபரேஷனுக்கு வந்துட்டா இந்தியன் ஓசன்ல நோ கோ ஹைப்பர்சோனிக் ஜோனா மாறிடும். அதாவது 1500 கிலோமீட்டர் தூரத்துல சைனாவோட கேரியர் வந்தா போதும், இந்த மிசைலால துல்லியமா கேரியர் அடிக்க முடியும். ரேடார்ல சிக்காம கேரியரை மார்க் 5 வேகத்துல துல்லியமா இதால் அடிக்க முடியும். அதாவது அமெரிக்காவே சொல்றாங்க, கடல்ல இந்த கேரியர் இருக்கும்போது ஹைப்பர்சோனிக் மிசைலால ஈஸியா இந்த கேரியர் அடிக்க முடியும்னு அமெரிக்காவே சொல்றாங்க. நம்ம இந்தியா சொன்னாதான் யாரும் நம்ப மாட்டாங்க. அமெரிக்கா சொன்னா நம்புவீங்கல்ல. இப்போ இந்தியாவோட இந்த டெக்னாலஜி எப்படி சாத்தியமாச்சுன்னு பார்க்கலாம். DRDOவோட இந்த ஹைப்பர்சோனிக் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமா மெதுவா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 2022க்கு முன்னாடியே ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் ஓட வடிவமைப்பு ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. பூஸ்ட், கிளைடு, டெர்மினல், ட்ரைக் எல்லாம் ரெடி ஆயிருச்சு 2022லயே. இதுல ஒன்னு மட்டும் தான் மிஸ் ஆச்சு. அதுதான் லோ ஆல்டிடியூட் ரேடார் அவாய்ட் ஃபிளைட் பாத் சிஸ்டம்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆச்சு. இந்த சிஸ்டத்தையும் HSTTV ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம வாங்கிட்டோம். இதுக்கப்புறமா 2025 அக்டோபர்ல சீரியஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள நுழைய போகுது இந்த ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் பார்ட்னர்ஷிப்ல மாஸ் ப்ரொடக்ஷனுக்காக ரெடியா இருக்காங்க. 2030க்குள்ள இந்தியா ஒரு வருஷத்துக்கு 200க்கும் மேல மிசைல்ஸை உருவாக்குற பவரை அடைஞ்சிருவாங்க. யூனிட்டோட காஸ்ட் வெறும் 50 கோடி தான் இருக்க போகுது. மற்ற நாடுகள் மிசைலை கம்பேர் பண்ணும்போது இது விலை கம்மி தான். இப்போ சீனா ஏன் இந்தியன் ஓசன்ல கேரியரை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்தியன் ஓசன் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு பார்க்கலாம். இந்தியன் ஓசன் சீனாக்கு பெல்ட் அண்ட் ரோல் எனர்ஜி லைஃப் டைம் வெஸ்ட் ஏசியா ஆயில் ட்ரேட ஈஸியாக்குது. 2008 மிஷன்ஸ்ல இருந்து அரபிக் சீலையும் இந்தியன் ஓசன்லயும் சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப் வருகை அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. இது இல்லாம 2025ல EMALS எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சர் சிஸ்டம்ஸை வச்சு J-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை லான்ச் பண்ணாங்க. இதனால சீனாவோட நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. சீனாவோட ஏர்கிராஃப்ட் கேரியர் குரூப் பசிபிக் கடலை விட இந்தியன் ஓசன் மேலதான் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியன் ஓசன்ல சீனாக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சண்டை நடந்தா அது என்ன ஆகும், அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மே 5, 2020 சீனா இந்தியா லடாக்ல ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு மோதல் திரும்பவும் ஏற்பட்டா இந்தியாவோட கேரியர் குரூப் இந்தியன் ஓசனுக்குள்ள வரும். அதாவது அவங்களோட லேண்ட் போர்ஸுக்கு ஏர் பவர் பேக்கப் கொடுக்கறதுக்காக இந்தியன் ஓசனுக்குள்ள சீனா ஏர்கிராஃப்ட் கேரியர் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல LRASHM மிசைல் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெட் லைனா மாறும். அதாவது சீனாவோட கேரியர் 1500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள வந்தா போதும், இந்தியன் நேவி போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டாம். இந்தியாவில் இருக்கிற லேண்ட் பேஸ் லான்ச்சர்ல இருந்து கேரியரை நம்மளால ஈஸியா அடிக்க முடியும். இப்போ இந்த மிசைல் நம்ம கிட்ட இருக்கு. மிசைலை மட்டும் வச்சிருந்தா நம்மளுக்கு பத்தாது. இப்போ இந்திய கடற்படையோட ஃபியூச்சர் இன்டகிரேஷனை பத்தி பார்க்கலாம். இந்திய நேவி 175 போர்க்கப்பல்களை கட்டுற வளர்ச்சி பாதையில இருக்காங்க. இதுக்கு பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது இந்த LRASHM மிசைல். அதாவது 2027ல இருந்து 2028க்குள்ள உருவாக்கி முடிச்சிருவாங்க. இந்த மிசைலை ஆபரேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. 2029ல ஃப்ரண்ட் லைன் வார்ஷிப்ஸ்ல இந்த மிசைலை பொருத்திடுவாங்க. லேண்ட் லான்ச்டு சிஸ்டத்திலையும் சி லான்ச்டு சிஸ்டத்திலையும் இந்த மிசைல் இருக்கும். லேண்ட் லான்ச்டு சிஸ்டத்துல இந்த மிசைல் பொருத்தும் போது இதோட ரேஞ்ச் 1500 கிலோமீட்டர். அதே நம்ம போர்க்கப்பல்கள்ல இந்த மிசைலை பொருத்தும் போது இந்த மிசைலோட ரேஞ்ச் இன்னும் அதிகமாகும். அதாவது ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த மிசைலை லான்ச் பண்ணா இதோட ரேஞ்ச் 2500 கிலோமீட்டரா மாறும். இப்போ இந்த மிசைலை பத்தி சுருக்கமா பார்க்கலாம். இது ஒரு LRASHM ஒரு ஹைப்பர்சோனிக் லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல். மார்க் 10
லைன் ஸ்பீடில் இதால் போக முடியும். 1500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இது வச்சிருக்கு. இது இல்லாமல் இது ஒரு ஹைப்பர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள். ஒரு யூனிட்டுக்கு 50 கோடிக்கும் கம்மியாக இந்த மிசைலை நம்ம உருவாக்க முடியும். 2030 ஒரு வருஷத்துக்கு 200 மிசைலுக்கும் மேலே நம்மளால உருவாக்க முடியும். இப்போ சீனாவோட கேரியர்ஸை இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு நம்மளால ஈஸியாக அடுக்க முடியும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைப்பர்சோனிக் மிசைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.